25ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த பச்சை கலர் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இதில் 60, இந்த 60ன்ற நம்பரு இங்கே 51ன்னு வந்திருக்கு. இந்த 23 32 அப்படின்னு வந்திருக்கு. திரும்பவும் பாருங்கள், இந்த 10ன்ற நம்பரு 60 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 20 டைரெக்டாக 20 அப்படின்னு வந்துருச்சு. இந்த கேப்பில் 15 ஒரு நம்பரு இருக்குது. இந்த 15னுடைய ஆப்போசிட்டு திரும்பவும் கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கரெக்டாக கேப்பில் வந்து அந்த நம்பர் நிற்கிது. ஏன்னா இந்த 60 அப்படின்ற நம்பர்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, சரி அப்படின்னா இப்போது இந்த 60க்கு 60 வந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். இந்த 60ன்ற நம்பருக்கு 60 வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த 23ன்ற நம்பரு கேப்பில் 32 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது திரும்பவும் 15ன்ற நம்பரு டைரெக்டாக 51 அப்படின்னு வந்திருக்குமானா, இந்த 20 திரும்ப 20 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போவுமே வந்து இந்த 10ன்ற நம்பர் தான் நிற்கிது. ஏங்களா, அப்போ இந்த 10னுடைய ஆப்போசிட்டு பிசியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 0ன்ற நம்பரை வச்சு தான் இங்கே நிறையா இருக்குது. 60, 10, 15, 20. இதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த 55 அப்படின்ற ஒரு நம்பர் நிற்கிது. ஸோ இந்த 55னுடைய நம்பரு இங்கே ஆப்போசிட்டில் அடிக்கலாம். 5005 அப்படின்னு சொல்லி பிசியில் அடிக்கலாம். ரெண்டாவது நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா 470ன்ற ஒரு நம்பர் எடுத்தோம். ஸோ என்னென்னா இந்த 615 கீழே இருக்கிற இந்த 420 தான் 470 அப்படின்னு எடுத்துட்டோம். ஆனால் 20ன்ற நம்பர் பிசி வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 420 கூட வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம். நான் 20 கரெக்டாக வந்துக்குது. என்னென்னா 3Dயே எடுத்துருக்கணும். நியாயமாக பார்த்தா என்னென்னா இந்த பாருங்கள், 214 அப்படியே கீழே வந்து 412 இப்படி வச்சு 220 270 அப்படி தான் எடுத்துருக்கணும். 3D மிஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ கவனமாக பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது. ஸோ பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா வேறு வழி இல்லை, எப்படியாவது வின்னிங் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் டைம் ஆனாலுமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா, கவனமாக பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்த கேம் எப்படி போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் பாருங்கள், இந்த 75, 59, 65 இதை பார்த்துருங்க. இது அப்படியே அடுத்த மாதத்தில் பாருங்கள், 75க்கு 20 இல்லை, 75க்கு 20. அடுத்து பாருங்கள் 59க்கு 59 டைரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் 65க்கு 15. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 75க்கு 20 வந்துருச்சு, 59க்கு 59 வந்துருச்சு. அடுத்து இந்த 65னுடைய ஆப்போசிட் நம்பர் தான் கேமில் வரணும். அது ஆல் போர்ட்லேயும் வரலாம், இல்லை பிசியில் வரலாம். அதனால் என்ன பண்ணணுன்னா, கண்ணை மூடின்னு இந்த 65னுடைய ஆப்போசிட்டு பிசியில் வச்சிடணும். ஆல் போர்டுமே ஒரு செட்டு வச்சிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 01 பாஸ் ஆகிடும். அப்புறம் இந்த 15மே பாஸ் ஆகிடும். கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி தான் சிம்பிளாக இந்த கேம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, இதை அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், இதில் ஏபியில் இருக்கிற நம்பருமே பார்த்துங்க. 02, 15, 01 இந்த நம்பர் அப்படியே பாருங்கள். அடுத்து எப்படி வருதுன்னு பாருங்கள். 01க்கு 60 இல்லை, 01க்கு 60. இந்த 15க்கு 01. அடுத்து பாருங்கள் 02க்கு அப்படியே 02. ஓகேங்களா, இது முடிஞ்சுதா. அங்கேருந்து அப்படியே இப்படி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே 60க்கு 15. இந்த 02க்கு 52, 01க்கு 10. பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கும். இது அப்படியே பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், திரும்ப இந்த நம்பரு எப்படி வருது அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 75ன்ற நம்பருக்கு இங்கே 25. இந்த 75ன்ற நம்பருக்கு இங்கே 25. இந்த 65ன்ற நம்பருக்கு டைரெக்டாக 65. அடுத்த நம்பர் என்ன வரணும், இந்த 59னுடைய நம்பர் தான் வரணும். இங்கே பாருங்கள் 59க்கு 09 கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 மாதம் கேப் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த மெத்தேடு மாறாமல் எவ்வளோ கிளியராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இதே நம்பரு அதுக்கு அடுத்த மாதத்தில் அப்படியே பாருங்கள்
இந்த 09க்கு முதல்ல டைரெக்டாக 09, இந்த 25க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 70, அடுத்து பாருங்கள் அந்த 65னுடைய ஆப்போசிட்டு 60. ஸோ இவ்வளோ தான் மெத்தேடு. அதுக்கடுத்து பாருங்கள் திரும்ப அந்த 65லேருந்து 60, திரும்ப 25லேருந்து 75. அப்போ இந்த 01னுடைய ஆப்போசிட்டு தான் டைரெக்டாக அடிக்க போகுது. கரெக்டாக பாருங்கள் 54. ஸோ இப்படி வரும்போது வருதோ வரலையோ ஒரு செட்டோ ஏதோ ஒன்று ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் வரலனாலுமே திரும்ப அதே மெத்தேடு அப்படியே வந்துடும். அதனால தான் வந்து இப்போ இந்த மெத்தேடை பார்த்துருங்க. இந்த 56க்கு 60 அப்படின்னு வந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 20க்கு டைரெக்டாக 20னே வந்துடுச்சு. இப்போ இந்த 71 அப்படின்ற நம்பரை பிசியில் 17 அப்படின்னு அடிக்கலாம். பிசியில் இந்த நம்பரு டைரெக்டாக அப்படியே 17 இல்லை 12 அப்படின்னு அடிக்கலாம். அடுத்து இதை பார்த்துக்குங்க. இந்த 60ன்ற நம்பர் பாருங்கள் டைரெக்டாக 60. அடுத்து இந்த 20ன்ற நம்பர் பாருங்கள் 07. இந்த 74னுடைய ஆப்போசிட் தான் அடிக்கணும். இங்கே பாருங்கள் 79 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. சரிங்களா? அதாவது நல்லா பாருங்கள் 60க்கு 60, 20க்கு 07 திருப்பியாச்சு. அடுத்து இந்த 79ன்ற நம்பரை டைரெக்டாக 74 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அதே மெத்தேடு இங்கெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், பக்கத்துலேயே அதனுடைய மாதத்தில் பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே வந்துடுச்சு. இதுவும் இப்படி பக்கத்துலேயே அந்த மாதிரி எல்லாமே இதுவும் இது பக்கத்தில். அதே மாதிரி இப்போ இதனுடைய பக்கத்தில் அப்படியே வந்து இதை பாருங்கள் இந்த 60ன்ற நம்பர் டைரெக்டாக 60 அப்படின்னு வந்துடுச்சு. இந்த 07க்கு 20 அப்படின்னு திரும்பிச்சு. இப்போ இந்த 79னுடைய நம்பரு பிசியில் அடிக்கணும். பிசியில் 79 அப்படின்னு அடிக்கும்போது இந்த மாதம் அந்த 7 நாள் வச்சு எப்படி பிசி கேம் வந்ததுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2 தான். என்னென்னா 74 70ங்களா, இது 2 தான். இதை வச்சு தான் பிசியில் தான் வந்து இந்த 20 70 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 24ஆம் தேதி கசிங்களோட பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துருச்சு. பாருங்கள் 75, அதுக்கு அடுத்து 75, அதுக்கு அடுத்து இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா டைரெக்டாக 20 அப்படின்னு வந்து போச்சு. இல்லை 20. அப்போ இந்த 7 வச்சு என்ன வருது அப்படின்னா 74 70 அப்படின்ற 2 நம்பரை வச்சு தான் மறுபடியும் இந்த கேம் வருது. இதுக்கிடையில் பாருங்கள் 72 எங்கேயுமே பி போர்டில் இல்லை. ஓகேங்களா? 28ன்ற நம்பரில் இருக்குது. நமக்கு வந்து 7ன்ற நம்பரை வச்சு தான் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன நம்பர் வருது அப்படின்னா 74. 74க்கு பாருங்கள் இங்கேயே வந்து அந்த குழு நமக்கு கிடைச்சிச்சு 24 அப்படின்னு. அப்போ 74 24 அப்படின்னா இப்போ இந்த 2 7 ஒரு 2, அதாவது 2 7 எப்படின்னா 70 75 அதுக்கு ஒரு 20. ஓகேங்களா? 75னுடைய ஃபுல் ஆப்போசிட்டு. அப்போ மறுபடியும் இன்னொரு 7 தான் வரணும். எப்படின்னா 74, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 79, அதுக்கு வந்து ஃபுல் ஆப்போசிட்டு 24. அப்படி தானே வரணும். 70 75ன்னு வரும்போது அந்த 75னுடைய ஃபுல் ஆப்போசிட்டு 20. அப்போ 74, அதில் 79 அப்படின்ற நம்பர் வந்தால் தான் இந்த 24 கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 79ன்ற நம்பரே திரும்பவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 74ன்னே வந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஏ போர்டு எப்படி வரும்? இந்த 2 மெத்தட்லையுமே ஏ போர்டில் வந்த நம்பரே தான் திரும்பி வந்திருக்கு. 9 1 4 அப்படின்னும், இங்கே பாருங்கள் 9 8 9 அப்படின்னுமே தான் திரும்பவும் அதே நம்பரை அந்த 9ன்ற நம்பரு ஒன்று ஆப்போசிட்டில் வந்திருக்கு, ஒன்று டைரெக்டாக வந்திருக்கு. இப்போ அது பார்க்கும்போது இங்கே 1ன்ற நம்பர் இருக்குது, 1 2ன்னு இருக்குது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் திரும்பவும் அந்த 1னுடைய ஆப்போசிட்டே 6 அப்படின்னே வந்துடலாம். இங்கே 6 அப்படின்னு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா இங்கே 9 8 9, இங்கே 9 1 4 அப்படின்னும்போது இங்கே 1 2ன்ற நம்பருக்கு அடுத்து 6ன்ற நம்பரு இறங்கிச்சு அப்படின்னா இந்த 79 அப்படின்ற நம்பரை ஆப்போசிட்டு தான் வைக்கணும். ஓகேங்களா? ஆப்போசிட் வச்சிங்கன்னா
ஒன்று இந்த 74 24 அடுத்து ஒன்று 29ன்னு வரணும், இல்லைன்னா 79 அப்படின்னு வரணும். போன மாதத்துலையுமே இதுக்கு நேரில் தான் ஒரு 79 இருக்குது. இருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இந்த 60 டைரெக்டாக 60 தான் வந்தது. அதனால் வந்து இந்த 79 ஒன்று 29 அப்படின்னு வச்சு பாருங்கள். இல்லைன்னா பிசியில் மட்டும் 8 நம்பர் வரும், இந்த 79னுடைய ஆப்போசிட்டு, அதை அப்படியே வச்சுருங்க. ஏ போர்டுக்கு 3D ட்ரை பண்ணுறவங்க 6 வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, புரிஞ்சுதா பார்த்துருங்க. அடுத்து இந்த 51க்கு 51 வந்தது, இந்த 60க்கு 60 வந்தது. இந்த 34 43 34 வரும் அப்படின்னு எடுத்தோம் 24ஆம் தேதி கெஸ்ஸிங்கில். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டு 02 20 அப்படின்னு வந்து போச்சு. அப்போ கேப்பில் இருக்கிற இந்த 43 இங்கே 34 அப்படின்னு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 34ன்னு வரும்போது இங்கே பாருங்கள், இந்த 643ன்ற நம்பரு இங்கே 693 அப்படின்ற நம்பரு அந்த ஒரு நம்பரு ஆப்போசிட் ஆகி வந்திருக்கு. இப்போ அதே நம்பரு இங்கே 432 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இப்போ 34ன்ற நம்பரை நாம் இங்கே வைக்கும்போது, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 432 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதை திருப்பி இங்கே 34ன்னு வைக்கும்போது 234 வரும் அப்படின்னு தான் நம்ம எடுத்தோம். திரும்பவுமே அந்த 234ன்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, 234 இல்லைன்னா இந்த 432 இங்கே 437. இதில் வந்து பார்த்திங்கன்னா 434 அப்படின்ற ஒரு நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 43ஓட 2, இந்த 43ஓட 7, இங்கே 43ன்ற நம்பரோட 4. அதனால் 434 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். 434. அதே மாதிரி இந்த பிசியில் 74 அதனுடைய நம்பரு. ஓகேங்களா, பிசி 74உடைய நம்பரு. அதுக்கு ஏ போர்டில் 6ன்ற நம்பர் வச்சுருக்கோம். ஓகேவா, அடுத்து இந்த மெத்தடை பாருங்கள். இந்த ஏபி 16 அப்படின்ற நம்பருக்கு இங்கே ஏபி 11, ஏபி 16க்கு ஏபி 11. அடுத்து இந்த 22க்கு டைரெக்டாக ஏபி 22, மேலே 06 இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு 65. இப்போ இந்த மெத்தடு அப்படியே பிசிக்கு கொண்டு வந்துடுங்க. பிசியில் பாருங்கள், இல்லை ஏபியிலேருந்து ஏபியே தான், ஏபியிலேருந்து ஏபிக்கே பாருங்கள். திரும்பவும் அந்த இந்த 16ன்ற நம்பரை அப்படியே வந்து இங்கே 16 அப்படின்னே வைங்க. 16க்கு டைரெக்டாக 16, இங்கே 11க்கு 16 அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கோங்க. 22க்கு டைரெக்டாக இங்கே 22, இங்கேயுமே அதே 22 தான், அதில் எதுவுமே மாற்றம் இல்லை. அந்த 22 மட்டும் எதுவுமே மாறலை. அதுக்கு அடுத்து பாருங்கள் 06, 06க்கு 65. அப்போ திரும்பவும் வந்து ஏபியில் அந்த 06னுடைய ஆப்போசிட் நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 06னுடைய ஆப்போசிட் நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன நம்பர் வரணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 06, இங்கே 65. அப்போ ஏபியில் நாம் கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், 40 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா, 40. அதுக்கு பாருங்கள் 40க்கு 60 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணுங்கள். 40க்கு 60. அது கீழே பாருங்கள் 45 அப்படி நம்பர் இருக்குது. அப்போ ஒரு 65 அப்படின்ற நம்பர் ஏபியில் வைங்க. ஏன்னா இது 4க்கும் 6க்கும் சம்மந்தமே இல்லைன்னா, இல்லை 4ன்ற நம்பருக்கு 6ன்ற நம்பர் தான் மேட்ச் ஆகும். எப்போவுமே 4க்கு 6 தான் வந்து செட்டு. எங்கெல்லாம் உங்களுக்கு 04 இருக்குதோ அங்கெல்லாம் 06 கேமில் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 40 இருக்கும், இங்கே ஒரு 60 இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி 04 வந்தால் 06 வரும். நம்ம ஏற்கனவே வந்து 0463ன்ற ஒரு கெஸ்ஸிங் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தவங்களுக்கு அந்த மெத்தட் புரியும். ஓகேங்களா, சரி, அதனால் பார்த்துருங்க. இந்த 40க்கு நமக்கு பிசியில் 60 அப்படின்னு வரும்போது ஏபியில் ஒரு 45க்கு 65 வரணும். அதுக்கு ஒரு வேளை இந்த நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா, இந்த 65ன்ற நம்பரு இந்த இடத்துல ஏபியில் வச்சு பாருங்கள். ஓகேங்களா, 65ன்ற நம்பரு ஏபியில் வைக்கும்போது சி போர்டு என்ன வரும் அப்படின்னா, சி போர்டில் அதிகபட்சம் 3ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 8ன்ற நம்பர் வைங்க. 658ன்ற நம்பரு இல்லைன்னா 653ன்ற நம்பர் வைங்க.
அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் ஏற்றி 659ன்ற நம்பரு நாம் இந்த இடத்துல எடுத்தோம் 59. அதை டைரெக்டாக 659 அப்படின்னு ஒரு நம்பரு வச்சு பாருங்கள். புரியுதா பார்த்துக்குங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, நம்பர் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு வர ஐடியாலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறதில்ல, ஓரளவுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், ஓகேங்களா. இங்கே 437 இருக்குது, இங்கே 432. இதாங்க ரொம்ப இவ்வளோ லாங்கில் இருக்குது, இதெல்லாம் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப பழைய மெத்தடு இருக்குது. பழைய சார்ட் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ அதே மாதத்தில் அதே மெத்தடில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 137, 137. இது இந்த நாளில் தான் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகும், ஓகேங்களா. அப்போ இங்கே 437க்கு 432, ஓகேங்களா. இப்போ இங்கே 137, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த 32க்கு 37 தான். அப்போ இந்த 37க்கு 32 வரணும் பிசி, ஓகேங்களா. 37க்கு 32 வரணும். அப்படி அந்த 32 வந்துச்சுன்னா இங்கே 4க்கு 4 இருக்குது, ஓகேங்களா. இங்கே 1க்கு 1 ஏறணும். அப்போ 132ன்ற நம்பரு வரணும். அதுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துடுங்க. 920ன்ற நம்பரு, 132 அப்படின்ற நம்பரு, ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள் 220 இருக்குது, இங்கே 932க்கு 232 அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு பாருங்கள், ஓகேங்களா. 232. அப்படி இல்லைன்னா இந்த 4க்கு 4 டைரெக்டாக வந்துச்சு, இந்த 1ன்ற நம்பருக்கு 6 வந்துச்சுன்னா 632 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். ஏன்னா 632 ஏற்கனவே நாம் கெஸ்ஸிங்கில் முன்னே எடுத்தோம். இந்த 643, அதோட இந்த 763, அப்போ 632 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அப்போ இந்த இடத்துல தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன், மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்போ அந்த 632 அடிக்கலாம். அதனால் பிசியில் ஒரு 32 ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், ஏபியில் ஒரு 65 எடுத்திருக்கோம், அதுக்கு 651 அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்கோம். பிசியில் 32க்கு 232, அதே மாதிரி 29க்கு 729, அப்புறம் இந்த 34ன்ற நம்பருக்கு 434, அதே மாதிரி இந்த 79க்கு 579 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 74னுடைய ஆப்போசிட்டு பிசியில் 8 நம்பர் வச்சு பாருங்கள். 79னுடைய ஆப்போசிட் நம்பரு. அதே மாதிரி இந்த ஏபியில் 65 அப்படின்ற நம்மளுடைய ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். ஏன்னா இந்த 65க்குமே இந்த 79க்கு எதுவுமே மேட்ச் ஆகலை, செட் ஆகலை. ஏபி 65ம் பிசி 79ம் வேறு தான் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பராவது வந்து மேட்ச் ஆகலாம். ஒருவேளை ஏபி 65 வந்துருச்சு அப்படின்னா பிசியில் எடுத்தோம் இந்த 59 டைரெக்டாக மேட்ச் ஆகிடலாம், ஓகேங்களாப்பா. அதனால் ஏதாவது உங்கள் 9 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா இதில் 9ன்ற நம்பர் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம்.